எகிப்த் அப்படின்னு சொன்னா நமக்கு ஃபர்ஸ்ட் ஞாபகம் வருது மம்மிஸா தான் வந்திருக்கும். இப்படிப்பட்ட எகிப்த் நாட்டுல எகிப்த் மக்கள் இறந்த பிறகு அவங்கள சவப்பெட்டிக்குள்ள வச்சு அவங்கள மம்மியா மாத்துறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்க, எகிப்தோட நாட்டோட மன்னனை எதிர்த்தாலோ இல்ல அவங்களுக்கு எதிராக துரோகம் பண்ணாலோ அவங்களை என்ன பண்ணுவாங்க, அண்ட் எகிப்த் நாட்டோட பெண்கள் வந்து கர்ப்பமா இருந்து அதை வந்து அபார்ஷன் பண்ணணும், அபார்ட் பண்ணணும்னு நினைச்சாங்க அப்படின்னா அவங்க எதை வச்சு அபார்ஷன் பண்ணாங்க அந்த காலத்துல. அண்ட் எகிப்து மக்கள் வந்து எவ்வளவுதான் அந்த நாட்டுக்காண்டி பயங்கரமா உழைச்சாலும், எகிப்து மக்கள் மீன்ஸ் அங்க வேலை பார்க்கக்கூடிய கூலி ஆட்கள் எவ்வளவுதான் உழைச்சாலும் அவங்களுக்கு ஒரே ஒரு பொருள் மட்டும் தான் வந்து கொடுப்பாங்க. அதோட விலை மதிப்பு இந்த உலகத்துல அது மட்டும் இல்லாம அது எகிப்து நாட்டுல ஒரு மிகப்பெரிய உச்சகட்டமான விலை வந்திருக்கும். அண்ட் எகிப்து நாட்டோட மன்னன் வந்து மாஸ்டர் பிளாஷன் பண்ணணும்னா கூட ஒரு நதியில தான் வந்து பண்ணுவாராம். அது என்ன நதி, இது என்ன அப்படிங்கறத பத்தி ஃபுல் டீடைல்டாக இந்த வீடியோக்குள்ள வந்து பார்க்க போறோம். எகிப்து நாடு எப்படி இருந்துச்சு, அண்ட் எகிப்து நாட்டு மக்கள் எல்லாம் என்ன பண்ணுவாங்க இறந்தது பிறகு, அண்ட் மன்னனை எதிர்த்தா அவங்களோட அபார்ஷன் பண்றது, இது எல்லாத்தையும் பத்தி தான் இந்த வீடியோக்குள்ள வந்து டீடைலா வந்து பார்க்க போறோம். ஹாய் ஹலோ கதாம் ஹன் ஜி ஹச். எகிப்து மக்கள் இறந்த பிறகு அவங்களோட உடம்ப செய்யக்கூடிய சடங்குகள் எல்லாம் செஞ்சு சவப்பெட்டிக்குள்ள எடுத்து வச்சு முதல்ல அவங்கள மம்மியா மாத்துறதுக்கு என்னென்ன வழிமுறைகள் இருக்கு அப்படின்னா என்னென்ன வழிமுறைகளை அவங்க பின்பற்றுவாங்கன்னு சொல்றேன். அவங்களுக்கு செய்யக்கூடிய எல்லா சமர்ப்பணங்களையும், அதாவது அவங்க என்னென்ன பண்ணணுமோ அது எல்லாத்தையும் எல்லா சமர்ப்பணமும் செஞ்சு முடிச்சுட்டு அவங்கள சவப்பெட்டிக்குள்ள எடுத்து வச்சு ஒரு எல்லாமே இப்போ நம்ம வந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ண ஒரு பாடியை பார்த்தோன்னா எப்படி இருக்குமோ அதே மாதிரி மம்மிஸ் நம்ம வந்து மூவி பார்த்துருப்போம். அதே மாதிரி ஃபுல்லாக அவங்கள ரொட்டேட் பண்ணி செஞ்சு எல்லாத்தையுமே வந்து ஃபுல்லாக அவங்கள கவர் பண்ணி அவங்களோட மூஞ்சி மட்டும் திறந்துருக்கும். அதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களோட வழிமுறைகள் எல்லாத்தையுமே சரியாக செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் கடைசி கட்டமாக மம்மியாக மாற்றுறதுக்கு எல்லா மந்திரங்கள் எல்லாம் சொல்லி முடிச்சு செஞ்சு என்னென்ன காரியங்கள் இருக்கோ அத்தனை காரியங்களும் செஞ்சு முடிச்சதுக்கு பிறகு ஒரு பழுத்த கம்பியை, அதாவது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு பழுத்த கம்பியை ஒரு பெரிய கம்பியாகவும் இல்லாம ரொம்ப சின்னதாகவும் இல்லாம ஒரு அளவுக்கு அவங்க வந்து செஞ்சு வச்சிருப்பாங்க. எதுக்காண்டி அப்படின்னு பார்த்தோம்னா ஒருத்தவங்க இறந்த பிறகு அவங்கள மம்மியா மாத்துறதுக்காண்டி அதை வந்து செஞ்சு வச்சிருப்பாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா சவப்பெட்டிக்குள்ள வச்சு எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சுட்டு அந்த கம்பியை வச்சு அவங்களோட மூக்குக்கு உள்ள விட்டு எந்த ஒரு ரத்தமே வந்து வராது. கௌதம் இறந்துட்டாங்க அப்படின்னா கிளாட்டார் நீங்க சொல்லலாம், யா இட்ஸ் ட்ரூ, பட் அந்த காலத்துல இது வந்து நடந்திருக்கு அப்படிங்கிறதுக்காண்டி தான் நான் சொல்றேன். ரத்தம் அப்படிங்கிறது அந்த கம்பியில மட்டும்தான் ஒட்டி இருக்கும். கம்பியை வந்து மூக்குக்குள்ள வந்து விடுவாங்க. மூக்குக்குள்ள விட்டு என்ன கௌதம் பண்ணுவாங்கன்னு கேட்டா அப்படின்னா, என்ன கேட்டீங்க அப்படின்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மூக்குக்குள்ள விட்டு ஃபர்ஸ்ட் மெதுவா வந்து விடுவாங்க, அடுத்து சத்துன்னு மண்டை வரைக்கும் வந்து விட்டுருவாங்க, தலை பேக் அதாவது வெளியே வர வரைக்கும் வந்து விட்டுருவாங்க. இதுல என்ன நடக்கும் அப்படின்னா மூளைக்குள்ள அந்த கம்பி வந்து போய் மாட்டிக்கிறோம். இப்போ எக்ஸாக்டா சொல்லணும் அப்படின்னா இன்னைக்கு நமக்கு மீனுக்கு தூண்டில் போடுறோம் அப்படின்னா அந்த தூண்டில் வந்து இப்படி இருக்குன்னா அதுல போய் வாயில வந்து இப்படி மீன் மாட்டிக்கிறது எக்ஸாக்ட் அதுதான் இங்க அந்த ஃபார்முலா தான் இங்க வந்து ஒர்க் அவுட் ஆகும். இந்த மாதிரி பழுத்த கம்பியை கொஞ்சம் வளைஞ்ச கம்பி எடுத்து உள்ள வந்து விட்டு மூளை வந்து பிடிச்சுக்கிறோம். அந்த கம்பி மூக்குக்குள்ள விட்டு எடுக்கும் போது இப்படி பிடிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த மூக்கு வழியாகவே அந்த மூளையை மூக்கு வழியாவோ இல்லை வாட் எவர் எது வழியா வெளியே வருதோ அது வழியா வச்சு மூளையை வந்து இழுத்துருவாங்க, வெளியே இழுத்து முழுசா எடுத்துருவாங்க. இதை ஏன் கௌதம் பண்ணாங்க அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா அவங்க சடங்குகள் படி இந்த மந்திரங்கள் எல்லாம் சொல்லி இது எல்லாம் பண்ணி முடிச்சு இந்த மூளையை முழுமையா வெளியே எடுத்து முடிச்சாதான் அவங்க ஒரு உண்மையான மம்மியா எகிப்து நாட்டை பொறுத்த வரைக்கும் மாறுவாங்க அப்படிங்கிறது அக்காலத்துல இருந்து அந்த எகிப்து நாட்டு மக்கள் வாழ்ந்த வரைக்கும் அவங்களோட இனங்கள் இருந்த வரைக்கும் இப்படிதான் வந்து பின்பற்றப்பட்டிருக்கு. அத்தனை பேரையும் ரீசெண்ட் டைம்ல நியூஸ்ல கூட வந்து பார்த்திருப்பீங்க, பழைய அதாவது அந்த காலத்துல இருந்த எகிப்தோட பெட்டியை திறந்தாங்க நியூஸ்லயே கூட. இப்போ ஐ திங்க் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு 2-3 மந்த்ஸ்க்கு முன்னாடி தான் வந்து அந்த நியூஸ் வந்து எக்ஸ்போஸ் ஆச்சு அப்படின்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் வந்து பண்ணுவாங்க. அண்ட் செகண்ட் வந்து என்ன அப்படின்னா எகிப்து நாட்டோட மன்னனுக்கு துரோகமோ ஏதாச்சும் பண்றாங்க அப்படின்னா அவங்கள என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு அறைக்குள்ள கூட்டு வந்து அவங்கள நிர்வாணமா நிக்க வச்சு அவங்க உடம்பு மேல அவங்கள அடிக்க மாட்டாங்க, செய்ய மாட்டாங்க, துன்புறுத்த மாட்டாங்க, எதுவுமே பண்ண மாட்டாங்க. சிம்பிள் கான்செப்ட் தான், நீங்க ஆனா செத்துருவீங்க. என்ன கான்செப்ட் அப்படின்னா அவங்கள நிர்வாணமா நிக்க வச்சு அவங்க உடம்புல பாலையும் தேனையும் சேர்ந்து மிக்ஸ் பண்ணி தேய்ச்சி விடுவாங்க.
தேய்ச்சி வச்சுட்டு அவங்க சுற்றி எல்லாம் அவங்க உடம்புல என்னென்ன பண்ணணுமோ அது எல்லாத்தையுமே சுற்றி உயிரோட தான், இது எதுவுமே கொன்னதுக்கு பிறகு நடக்காது, உயிரோட இந்த அத்தனை செயல்களுமே நடக்கும். இப்படி சுற்றி செஞ்சு கடைசியா ஒரு படகு மேல வைப்பாங்க. ஒரு படகு மேல, அதாவது கடல் மேல ஒரு படகுல ஒரு கப்பல்லையோ இதுலயே வந்து வச்சு விட்டுருவாங்க. வச்சதுக்கு அப்புறம் உடனே வந்து அமுச்சு விட்டுற மாட்டாங்க. என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அதுக்கு அவங்களோட உடம்புக்கு மேல என்னதான் உள்ளேயும் பாலும் தேனும் இருந்தாலும் வெளியவும் அவங்களுக்கு மேல நல்லா ஊத்தி செஞ்சு அங்க அவங்களுக்கே பிடிச்சு வச்சிருக்கக்கூடிய தேனிகள் இருக்கும் பாத்தீங்களா, அந்த உண்மையான காட்டு தேனின்னு சொல்லுவாங்கல்ல, மலை தேனி, காட்டு தேனி, இந்த தேனிகளை அவங்க வந்து சேகரிச்சு வச்சிருப்பாங்க. அதை எடுத்து பக்கத்திலே வச்சு விட்டுருவாங்க. அப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த படகை வந்து கடலுக்குள்ள விட்டுருவாங்க. யாரு இதுலயும் வந்து படாது, நடு கடல்ல கொண்டு போய் வந்து விட்டுருவாங்க. அது எங்கிட்டு இங்கிட்டு போகுமோ, நடு கடலை தாண்டி போயிட்டே இருக்குமோ இல்லை கரை ஒதுங்குமோ, அதெல்லாம் யாருக்குமே வந்து தெரியாது. ஆனால் அந்த தேனீக்கள் அவங்களோட உடம்பை கொத்தி 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 வீங்கி 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 வச்சு அப்படியே இறந்து போயிடுவாங்க. இதுதான் எகிப்து நாட்டோட மன்னனுக்கு துரோகம் பண்ணாவோ இல்லை தீங்கான ஒரு விஷயங்கள் பண்ணாவோ எதிர்த்தாலோ, மீன்ஸ் எதிர்த்தாங்க அப்படின்னா அது நல்ல விஷயமா இருந்தால் எடுத்துக்குவாங்க. அதுக்கு ஒரு வேறுமாறான ஒரு விஷயங்களா இருக்கு அப்படின்னா இந்த ஒரு விஷயம் தான் அவங்களுக்கு எல்லாத்துக்கான சொல்யூஷனுமே. அது மட்டும் இல்லாமல் எகிப்து மக்களோட பெண்கள் வந்து கர்ப்பமா இருந்து அவங்க எப்படி சொல்லலாம், அபார்ட் பண்ணணும் அப்படின்னா என்ன வழிமுறை அந்த காலத்தில் பின்பற்றி இருக்காங்கன்னு பாருங்க. இன்னைக்கு மோர் தென் ஆப்ஷன்ஸ் வந்து நமக்கு வந்து சொல்லுவாங்க. அதை நான் அந்த இடத்துல சொல்லக்கூடாது, அது யாருமே சொல்லக்கூடாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மாதிரி வேவ்ஸ் எல்லாம் இருக்கு அப்படிங்கிறது யாருக்குமே தெரியவே கூடாது. இதனாலதான் நிறைய வந்து அபார்ஷன்ஸ் வந்து நடக்குது இப்ப ரீசெண்ட் டைம்ல. அதனால அதை நான் சொல்ல விருப்பப்படல. அந்த காலத்துல என்ன பண்ணிருக்காங்க, அதாவது எகிப்து மக்கள் என்ன பண்ணிருக்காங்க அப்படிங்கறத மட்டும் நான் சொல்றேன். எகிப்து மக்கள் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, குரோக்கடைல், அதாவது முதலைகள், நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், நிறைய பேர் வந்து பார்த்துருப்போம். முதலைகளோட இறைச்சி, அதாவது இறைச்சியெல்லாம் சாப்பிட்டுருக்கோம்ல, இறைச்சியெல்லாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் அதோட கழிவு, அதோட சாணி அப்படின்னு சொல்லலாம், முதலையோட சாணியை எடுத்து அண்ட் அதுல மிக்ஸ் பண்றதுக்காண்டி அதை ஃபர்ஸ்ட் தண்ணி மாதிரி வந்து கரைச்சிருவாங்க. ஒரு இதுல போட்டு எக்ஸாக்டா சொல்லணும் அப்படின்னா, நம்ம பரத் சாரும் அண்ட் வடிவேல் இவரும் வந்து இந்த படத்தை நடிச்சிருப்பாங்க பார்த்தோம்னா, சனியை கரைச்சி குடிப்பாங்க. அந்த மாதிரி ஒரு பேசிக் கான்செப்ட் தான் வந்து வரும். அது இங்க வந்து ஃபர்ஸ்ட் அந்த முதலையோட சாணியை வந்து ஒரு தண்ணியில வந்து கரைச்சிட்டு ஒரு ஆள் ஒரு சொம்போ 2 சொம்போ அளவுக்கு குடிக்கிற அளவுக்கு நல்லா திக்னஸா கரைச்சிட்டு அது கூட என்ன மிக்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னா தேனை வந்து மிக்ஸ் பண்ணுவாங்க. தேனை நல்லா மிக்ஸ் பண்ணி அதை வந்து குடிச்சிருவாங்க. ஆட்டோமேட்டிக்கா அபார்ஷன் ஆயிடும். பட் மோர் தென் இதுக்கான பெயின் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அந்த காலத்துல எகிப்து மக்கள், அந்த காலத்துல வாழ்ந்த மக்களுக்கு வந்து அந்த அளவுக்கு பெயின் இருக்காது அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. இது ஏன் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அவங்க சாப்பிட்ட உணவு முறைகளா அப்படி இருக்கலாம், அவங்களோட உடம்புல இருந்த வலிமைகளா அப்படி இருக்கலாம். இதன் மூலியமா காரணங்களால அப்படி அதை வந்து குடிச்சதுக்கு பிறகும் அபார்ஷன் ஆகும்போது அந்த அளவுக்கு ஒரு வலி இருக்காது. வலி இருக்கும், ஆனால் உயிர் போற அளவுக்கு வலி இருக்காது அப்படிங்கிறதையும் அந்த இடத்துல வந்து சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் இன்னைக்கு நம்மளோட நாட்டில் இன்னைக்கு என்ன சிச்சுவேஷன் அப்படிங்கிறது தெரியும். இன்னைக்கு யாருக்குமே இம்யூனிட்டி பவர் அப்படிங்கிறது ரொம்ப 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 கம்மியாக தான் வந்திருக்கு. இன்னைக்கு டோட்டல் கவுண்ட் நம்ம வந்து எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, ஒரு 100க்கு ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 20% பேர் தான் வந்து ஒட்டு மொத்தத்திலே வந்து நல்ல இம்யூனிட்டி பவரோட அதிகமாக நல்லா உடம்பெல்லாம் வச்சு மெயின்டைன் பண்ணி கரெக்டாக இருக்கக்கூடியவங்க அவ்வளோதான் வந்து இருப்பாங்க. மோர் தென் 80% வந்து இன்னைக்கு இம்யூனிட்டி பவர் அப்படிங்கிறது ரொம்ப 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 நம்ம நாட்டு மக்களில் லோவாக தான் வந்திருக்கு. இதுதான் ஒரு உண்மையான ஒரு நிலவரம். இன்னைக்கு அதனால தான் ஹாஸ்பிட்டல்ஸுக்கு இன்னைக்கு இவ்வளோ டிமாண்ட்ஸ், அதாவது பேஷண்ட்டுக்கு மேலே பேஷண்ட்ஸ் போயிட்டே வந்துருக்காங்க. இப்படி தான் வந்து அவங்க வந்து அபார்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் ஃபோர்த் ஒன் வந்து ஒரு டிஃபரெண்டான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். எகிப்து மக்கள் வந்து அவங்க வேலை பார்க்கக்கூடிய கூலி மக்கள், அவங்களுக்கு காசோ வேற எதுவுமே வந்து கொடுக்க மாட்டாங்க. எகிப்து நாட்டோட மன்னர்கள் என்ன அவங்களுக்கு வந்து கொடுப்பாங்க அப்படின்னா ஒரே ஒரு விஷயம் மட்டும் தான் கொடுப்பாங்க. ஆனால் அது எகிப்துல ஒரு மிகப்பெரிய விலை உயர்ந்த பொருள். அதை பத்தி தான் இப்ப நான் என்னன்னு சொல்ல போறேன். விலை உயர்ந்த பொருள்னா என்ன கௌதம், தங்கமா இல்ல நாணயமா இல்ல வைரமா அப்படின்னு கேட்டீங்க, இல்ல டைமண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா அதெல்லாம் கிடையாது. இன்னைக்கு எங்க வீட்டுல, உங்க வீட்டுல இந்த வீடியோ பார்த்துருக்க நம்ம எல்லார் வீட்லயுமே இந்த யூஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். அது நம்ம கிட்ட இல்லை அப்படின்னா நம்ம வந்து அது நமக்கு வந்து பிடிக்காம போயிடும். அப்படிப்பட்ட ஒரு விஷயம் தான் என்ன அப்படின்னா உப்பு, சால்ட். இதை தான் வந்து அங்க வேலை பார்த்த கூலியாட்கள் மக்களுக்கு வந்து அவங்க
சம்பளமாகவே வந்து கொடுத்துருக்காங்க. எகிப்து நாட்டில் உப்பு அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய விலை உயர்ந்த பொருள். அதை வாங்கணும் அப்படின்னாவே அதுக்காண்டியே தனியாக உழைக்கணுமா, அதுக்காண்டியே பயங்கரமாக கஷ்டப்படணுமா, அதுக்காண்டியே சம்பாரிச்சு அந்த உப்பை வாங்குறது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஸ்ட்ரகிளாக ஒரு போராட்டமாக தான் வந்து எகிப்து நாட்டு மக்கள் வந்து பார்த்துருக்காங்க. அண்ட் ஃபைனலாக வந்து பார்த்தோம் அப்படின்னா எகிப்து நாட்டோட ஒரு மன்னன், அதாவது அவரோட பேர் என்ன அப்படிங்கிறத இந்த இடத்துல வந்து நான் மென்ஷன் பண்ணுறேன். ஒரு பேரே வந்து ஒரு டிஃப்ரெண்டாக தான் வந்திருக்கு. என்ன அப்படின்னா ஃபரோஸ் அப்படின்னு சொல்லலாம். இவர் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா அந்த நாட்டு மக்களோட ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை என்ன அப்படின்னா இவர் வந்து மாஸ்டர் பிளாஷன் பண்ணும்போது எங்க பண்ணுவார் அப்படின்னா ஒரு நார்மலான ஒரு ரூம்லயோ இல்லை ஒரு ரெஸ்ட் ரூம்லயோ இல்லை யாரும் இல்லாத ஒரு இடத்துலயோ நான் பண்ண மாட்டாரு. இவருக்குன்னு ஒரு எக்ஸ்பெஷலியான ஒரு பிளேஸ் வந்து இருக்கு. அந்த பிளேஸ்ல மட்டும்தான் பண்ணுவாரு. அங்கதான் இவர் பண்ணணும், மாஸ்டர் பிளாஷன் பண்ணணும் அப்படின்னு அந்த ஊர் மக்களோட கோரிக்கையாகவும் வந்திருக்கு. அந்த இடத்துல பண்ணினாதான் அந்த நாட்டு மக்களுக்கு விவசாயம் பயங்கரமா இருக்கும். என்ன கௌதம் சொல்ற, இதுக்கு வந்து ஒரு லாஜிக்கே இல்லையா? அவர் மாஸ்டர் பிளாஷன் பண்றதுக்கும் அந்த நாட்டு விவசாயிகள் நல்லா இருக்கட்டும், விவசாயம் நல்லா இருக்கிறதுக்கும் விவசாயம் நல்லா செழிப்பா வர்றதுக்கும் இதுக்கும் அதுக்கு என்ன சம்பந்தம் இருக்குன்னு கேட்டீங்க அப்படின்னா அந்த நாட்டு மக்களோட ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையா பார்க்கப்படுது. என்ன அப்படின்னா அவரு மாஸ்டர் பிளாஷன் பண்ண போறது வந்து எந்த ஒரு இடம் பார்த்தோம் அப்படின்னா அது ஒரு நதி. அந்த நதியோட பேர் வந்து என்ன அப்படின்னா நானி நதி அப்படின்னு சொல்றாங்க. இந்த நதியில தான் இந்த ஒரு மாஸ்டர் பிளாஷன் பண்ணுவாராம். இந்த நதியில ஒரு மாஸ்டர் பிளாஷன் பண்ணும்போது அந்த ஊர் மக்களுக்கும் சரி அந்த நாட்டு மக்களுக்கும் சரி ஒரு மிகப்பெரிய விவசாயம் செழிப்பா நடக்குது அப்படிங்கிறத அக்காலத்திலிருந்து இக்காலத்து வரைக்கும், அதாவது அவங்க நாட்டு மக்கள் வாழ்ந்த வரைக்கும் ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை வந்து பார்த்துருக்காங்க. அவரும் ஃபரோஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மன்னனும் வந்து அங்கதான் வந்து மாஸ்டர் பிளாஷன் ஃபைனலா கடைசி அவரோட உயிர் இருக்கிற வரைக்கும் அங்கதான் பண்ணாங்க அப்படிங்கிறத வந்து சொல்றாங்க. இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருந்துக்கணும். நம்ம சேனல் புதுசாக மறக்காம செஞ்சுக்கோங்க. ஏன்னா நீங்க பெஸ்ட்டாக ஃபாலோ பண்ணி வச்சிங்களா சோஷியல் மீடியாவில் கௌதம் சர்ச் பண்ணிங்க நம்மளோட ப்ரொஃபைல்ஸ் வந்து பெஸ்ட்டாக ஃபாலோ பண்ணிக்கலாம், கான்டாக்ட் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக ரெஸ்பெக்ட்லி ரெஸ்பான்ஸ் வந்துருக்கும். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்ஸ் எடுக்கிறேன், போய் மறக்காம பார்த்து மறக்காம ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த மீட்பலாம். பாய்.